வணக்கம். 90 பாயிண்ட் இன்றைக்கும் லாஸ்ட் 3 நாள் ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாளில் வந்து ஆல்மோஸ்ட் 850 பாயிண்ட்ஸ், 847 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி மூவ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பெரிய மூவா? எஸ், பெரிய மூவ். மீண்டும் நான் சொல்கிறேன், தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு வருத்தப்பட்டோம், ஞாபகம் இருக்கா? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி, ரைட்? அதுவும் மாத பிகினிங்கில் வந்து 21 இருக்குது நிஃப்டிக்கு, அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து 110 தான் இருக்குன்றது வருத்தப்பட்டோம். அதே நிலைமை தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கும் இருக்குது. எப்பயுமே இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 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 ஆட்டம் காட்டுதுன்னு சொன்னால் சம்திங் சீரியஸ்லி கம்மிங்கிறது அர்த்தம். நேற்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2-3 பேட் நியூஸ் இருந்துச்சு. மேஜர் பேட் நியூஸ் வந்து, குட் நியூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆயில் ப்ரைஸ்லாம் சூப்பராக குறைஞ்சிருச்சுன்றது. ஆனால் நேற்று மண்டே அன்னைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், என்ன தான் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருந்தாலும் February 28க்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சு அந்த ப்ரைஸ் வரல. அப்போ இது வந்து நம்ம ஊர் அரசியல் கதை தான். நான் 10 ரூபா பெட்ரோல் விலையில் ஏற்றியாச்சு, 2 ரூபா இறக்கியாச்சு, ரைட்? நான் 2 ரூபா இறக்குனது தான் பேசுவாங்களே இல்லையா, 10 ரூபா ஏற்றினதை பற்றி பேச மாட்டாங்க. இது ஒன்று. இன்ஃப்ளேஷன்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்ஃப்ளேஷன்ஸ் தார்மாராக ஏறி இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தார்மாராக ஏறி இருக்குது, 10% பக்கமாக, ரைட்? மெயின்லி பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். என்ன தான் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 7 ரூபா 8 ரூபா ஏற்றிருக்கிறாங்க, 9% ஏற்றிருக்கிறாங்க ஓவரால் டீசல் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் ரேட்டை மட்டும் கண்ணாப்னான்னு ஏற்றிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளேஷன்ஸ் 10%ன்றது பெரிய இன்க்ரீஸு. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் காட்டுச்சா? இன்னைக்கு காட்டல, பட் காட்டுறதுக்கான சிக்னல் காட்டிகிட்ருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, மான்சூன் திடீர்னு போயிடுச்சு பாருங்களேன். ஜூன் 1 வர வேண்டிய மான்சூன் வந்து 3 வந்துச்சு. ஏன்டா லேட்டாக வந்தேன்னு கேட்க முடியாது, ரைட்? 3 வந்துச்சு, 3 வந்தாச்சு, சரி 2 நாள் லேட்டாக வந்து அதுக்கான சேர்த்து கொட்டிட்டு போன்னு சொன்னால் அதுவும் பண்ண முடியல. அது கிளம்பிடுச்சு. நேற்று வந்து சொல்கிறாங்க 64% டெஃபிசிட்டில் இருந்து இருக்குது, குறைபாடு இருக்குது. 64ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வருஷம் மான்சூன் மோசமாக இருக்குன்றது முதலே சொன்னாங்க. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 8 to 10% மோசமாக இருக்குன்னாங்க. பட் ஆரம்பத்திலே 64%னா இந்நேரம் வந்து மான்சூன் வந்து பாம்பே, மிடில் இந்தியாவோட நடுப்பகுதிக்கு வந்து போயிருக்கணும். போகல. இது வந்து ரொம்ப டேஞ்சரான சினாரியோ. எப்பயுமே வந்து மான்சூன் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவோட மெஜாரிட்டி இன்கம் ஏர்னிங்ஸ் வந்து எக்கானமி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஆக்ரி பேஸ்டு இன்கம் தான். அண்ட் ஆக்ரி பேஸில் வந்து எப்பயுமே கை வச்சா பிரச்சனை தான். இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ராபப்ளி அடுத்த 2-3 நாளில் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து சொல்லியிருக்கு, இன்னும் ஒரு 4 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், மறுபடியும் வந்து மான்சூன் வரதுக்கான நிறைய அறிகுறிகள் இருக்குன்றது. பட் அப்பர் அட்மாஸ்ஃபியர் ட்ரையாக இருக்குது. தண்ணி மேலே இருந்தால் தான் நம்ம கீழே கொட்டும். மேலே ட்ரையாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இயற்கை இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து ஹிந்துவிசமில் சரி, நம்ம தமிழ் கேலண்டர்லேயும் சரி, நம்ம அந்த 60 வருஷம் கேலண்டர் வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். வருஷம் 60 வருஷத்துக்கு ஒருத்தர் மறுபடியும் இது வந்து சைக்கிளாக வரும். இது வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், 60 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது. யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது. சாதாரணமாக டைம் சைக்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து 10, 20, 30 இயர் சைக்கிள் இருக்குது, 60 இயர் சைக்கிள் இருக்குது, அதோட 80, 100 இயர் சைக்கிள். இது வந்து லாங் டேர்ம் சைக்கிள். இது ரிப்பீட் ஆகும் போதும் நிறைய விஷயங்கள் காட்டும். 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து டேட்டா எடுத்து பாருங்கள், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. போர் அன்றைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. அன்றைக்கும் பிரச்சனை இருந்துச்சு, இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது. எனிவே, இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் டூலாக நான் வந்து கொடுக்கல. இன்றைக்கி வந்து நிஃப்டி 90 பாயிண்ட்ஸ் அப்பு அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 98 பாயிண்ட்ஸு அண்ட் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வெறும் 18 பாயிண்ட்ஸ், ரைட்? ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி எக்ஸ்பைரி அண்ட் நாளைக்கு புது கான்ட்ராக்ட் வருது. பட் இன்றைக்கி 18 பாயிண்ட் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 99 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 341 பாயிண்ட்ஸ், வெறும் 60 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. தட் மீன்ஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் இருக்குது, பட் சந்தேகத்தில் இருக்குது. இதுக்கு மேலே நான் போவேனான்றது அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யும், ரைட்? அண்ட் இன்னொன்று ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். நம்ம டவ் ஜோன்ஸ் இருக்குல்ல, யூஎஸ்து க்ளோஸ் அபவுட் 51,000 பக்கமாக இருக்குது. அது வந்து 55,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்? தட் மீன்ஸ் இன்னொரு 4,000 பாயிண்ட் வந்து யூஎஸில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ அங்கே பார்ட்டி வந்து முடியறதுக்கு வந்து இன்னும் 4,000 பாயிண்ட் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க,
நெகட்டிவ் டைவர்ஜென்ஸில் இருக்குது. உளுந்துச்சுன்னு சொன்னால் பெருசாக உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் ஃப்ரைடே அன்றைக்கி தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய அன்ஆன்சர்ட் கொஷின்ஸ் இருக்குது, நிறைய கொண்டாட்டங்கள் இருக்குது. பட் ஆக்சுவல் விஷயம் வேறு ஏதாச்சும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்திகளுக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்ட்டி கண்டினியூ ஆகட்டும், ரைட்? பார்ட்டி கண்டினியூ ஆகட்டும். பட் பார்ட்டி முடியறதுக்கான சிம்டம்ஸ் காட்டிகிட்ருக்கு. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு வழியை பாருங்கள். மறுபடியும் நான் நெகட்டிவ் நியூஸ் கொடுக்குறேன்றது நீங்கள் இது பண்ணாதீங்க. பாசிட்டிவ் சைடில் மேலே ஏறும் போது ஸ்லோவாக ஏறும், ரைட்? 15 நாள் மேலே ஏறுறது 2 நாளில் வந்து கீழே இறக்கிடும். ஸோ அதனால் எதெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்கோ ப்ராஃபிட் புக் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்குது. ஃபர்தர் அப்சைடு இருக்கா? எஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனதர் அபவுட் 15% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரொவைடட் என்னது அபவுட் 23,900க்கு மேலே 2 நாள் இருக்கணும்னு சொன்னோம். நேற்றும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது, ரைட்? இதை வந்து சஸ்டெயின் ஆகுதான்றது நம்ம பார்க்கணும். பை எங்கே பண்ணுறோம்? 24,600க்கு மேலே தான் வந்து பை வருது. பட் டவுன் சைடு ரிஸ்க் எங்கே அரெஸ்ட் ஆகுது? 23,920, 910 அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஃபர்தர் சைடுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் 23rd ஜூனுக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,000ல் ஹையஸ்ட் காலும் இருக்குது, ஹையஸ்ட் புட்டும் இருக்குது. ஸோ ஸ்ட்ராடல்ஸ் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஹையஸ்ட் கால் வந்து 25,000ல் வந்து இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்டை வந்து லாக் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செக்டார்ஸ் வந்து தூக்க போகுதுன்னு. இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ரியாலிட்டிஸ், இவங்க 2 பேருமே வந்து மேலே தூக்கி இருக்கிறாங்க. கேபிட்டல் குட்ஸ் அஃப்கோர்ஸ் எஸ் மேலே தூக்கி இருக்கிறாங்க. டெக்னாலஜி சைடில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் Coforge, HCL, L&T Mindtree, Persistent இவங்களாம் வந்து மேலே போயிட்டுருக்கு. டிசிஎஸ்க்கு என்ன நேரமோ தெரியாது. உள்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்டர்னலி கன்வர்ஷன்ஸ்க்கான வேலை நடந்துகிட்ருக்குன்னா ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க பண்ண தப்புனால கம்பெனிக்கு தான் வந்து கெட்ட பேர். இதே மாதிரி யூஎஸில் வந்து பல வருஷமாக வந்து ஒரு கேஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட், யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் கிடையாதுப்பா சொல்லிட்டு ஒரு $220 மில்லியன் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை, 2,300 கோடி. பட் அந்த 2,300 கோடியை காட்டி இங்கே 25,000 கோடியை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் குறைச்சிடுவாங்க. எனிவே நீங்கள் வந்து இதை 2,200 கோடி ஃபைன் போட்டிருக்காங்கன்றது நீங்கள் பார்க்காதீங்க. 2,200 கோடியோட பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்றது பாருங்கள். இதுக்கு மேலே வந்து பஞ்சாயத்து கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து எடுத்துக்கணும். இட் இஸ் அ பாசிட்டிவ். அதாவது ஒரு விஷயம் வந்து கை மூடிட்டே இருக்கிறோம், இது என்னாதுன்றது தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு பிரச்சனை. திறந்தாச்சு 2,200 கோடி அம்பேல்னு சொன்னால் வாட் நெக்ஸ்ட்? அப்படி தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ்டீஜ், டிஎல்எஃப், ஓப்ராய் ரியாலிட்டிஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. சுஸ்லான், ரைட்? அந்த 55 ஜோனில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடு போட்டு பாருங்கள், வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் காட்டியிருக்கு. டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 80 பக்கமாக காட்டுது. அடுத்த ஒரு 15-20 டேஸில் வந்து ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கே 4% அப்பாக இருக்குது. ஸோ சுஸ்லான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிங்க. ஆப்ஷன்ஸில் ஐ வில் நாட் அட்வைஸ். ஏன் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் லாட் சைஸ் ரொம்ப பெருசுங்க, சரியா? அதை ஞாபகம் வச்சுங்க. அண்ட் 4% அப்பாக இருக்குது. என்டிபிசி என்னோட டார்லிங் அண்ட் நானும் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறேன். 55 355 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, கீழே போச்சு. பட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் இட். ஏன்னு சொன்னால் நான் வந்து குவான்டிட்டி நிறையா வச்சுருக்கிறேன் அண்ட் எனக்கு டார்கெட் தெரியும், என்னால் வெயிட் பண்ண முடியும். அண்ட் டார்கெட் வரும்போது என்னோடய ப்ராஃபிட்டபிலிட்டி பெருசாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி அது வந்து 1.7% அப்பாக இருக்குது. 355ல் க்ளோஸ் ஆகிருக்கு. என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸிங் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆவரேஜ் பை வந்து 385 இருக்குது, சரியா? 385ல் வச்சுக்கிட்டு இன்னமும் நீ ஸ்டாப் லாஸ் போடாத வச்சுருக்கிறேன்னு சொன்னால் எஸ், ஆவரேஜிங் பண்ணனா இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டிஸ் ஆவரேஜிங் பண்ணியிருக்கிறேன். ப்ராபப்ளி அடுத்த லெவல் க்ராஸ் பண்ணும்போதும் ஃபர்தர் ஆவரேஜிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பர்சனலாக இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணணுன்னு நினச்சா ஹோல்ட் பண்ணலாம், பட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் செக்டர்ஸ்லேயும் வந்து இன்றைக்கி என்பிஎஃப்சிஸ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் சில்வர் அதே லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. அண்ட் 0.25% 3% ஏறி இருக்குது, அது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது.
நேற்று நல்லா ஏறி குறைஞ்சி மறுபடியும் இப்போ ஏறி இருக்குது. எஸ், க்ரூடு வந்து கம்மியாக இருக்குது, $80.65 இருக்குது. அண்ட் இன்றைக்கும் வந்து ஒரு 3% கீழே ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தர் டவுன் சைடு வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். ரூபி டேர்ம்ஸில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நேற்று லெவலில் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. 2,57,000 ரேஞ்சில் இருக்குது. நேற்று 53 பக்கமாக இருந்துச்சு, இன்றைக்கி 57 ரேஞ்சில் இருக்குது. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற சில்வர் ரேட்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 15,550 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ருப்பி இன்றைக்கும் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. 94 rupees 55 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டார்கெட் என்னோட டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 87 to 88. பட் எலியட்ஸ் வேவ் டார்கெட் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எனிவே பிட்வீன் 80 to 82 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது வந்தாலும் சூப்பர் டூப்பர் விஷயம். 90 கீழே போனாவே சூப்பர் டூப்பர் விஷயம். இந்தியா விக்ஸை வந்து இன்றைக்கும் குறைஞ்சிருக்கு, 6.9% கீழே விழுந்திருக்கு, 13.36 வந்து இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் டேட்டாஸ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேசல. இன்றைக்கான டேட்டாஸை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோவை நான் போடுறதுக்கு வழி பார்க்குறேன். ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் 850 பாயிண்ட்ஸ் பக்கமாக மேலே அப் ஆகிருக்கு. 24,000 ரியல் டேஞ்சர் ஜோன் சொல்ல வேணாம், ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலை க்ராஸ் பண்ணி நிற்கிது. இதுக்கு அடுத்த லெவலில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் க்ராஸ் பண்ணால் தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. நம்ம பாசிட்டிவ் நியூஸை பார்த்துட்டு இதை வந்து கண்டுக்காத உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதுவும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.